உடம்புல வந்து ஒரு குடைச்சல் மாதிரியான ஒரு வலி இருக்கும்போது, பெரியவங்க சொல்றத கேட்டுருப்போம். வாத குடைச்சலா இருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல வாதம் அதிகரிச்சுது அப்படின்னா, வலியோட தன்மை வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த வாதம் அப்படின்னா என்ன? என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து இத அதிகப்படுத்தும்? என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து இத குறைக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம்? ஸோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். வாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல காற்றின் மூலமாக பெறப்பட்ட ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அசையக்கூடிய மூட்டுகள வந்து இது கட்டுப்படுத்தும். மலம், சிறுநீர் வெளியேறதுக்கும் இந்த வாதம் வந்து கரெக்ட்டா இருக்க வேண்டியது அவசியமான ஒண்ணு. அதே மாரி நம்மளுடைய சுவாசத்தையும் வந்து இது கட்டுப்படுத்தும். ஸோ வாதம் ஒருத்தருக்கு வந்து அதிகரிச்சுச்சு அப்டின்னா, அவங்களுக்கு மூட்டுக்கு மூட்டு வலி வரலாம், கழுத்து வலி வரலாம், இடுப்பு வலி வரலாம், குதிங்கால்ல வந்து வலி உண்டாகலாம், மலச்சிக்கல் வந்து உண்டாகலாம், சிறுநீர் போறதுல வந்து சிரமம் வந்து உண்டாகலாம். சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எப்பவுமே எண்ணங்கள் வந்து அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வாதம் அதிகரிச்ச நிலையில வந்து பார்க்கலாம். சிலருக்கு ஆஸ்துமா அதிகரிக்கிறது கூட வந்து கஃபம் அதிகரிச்சு, அதனோட தொடர்ந்து வந்து வாதமும் சேர்த்து அதிகரிக்கும் பொழுது தான் வந்து இந்த ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகள் வரத பார்க்கலாம். ஸோ இந்த வாதம் அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களால வந்து அதிகரிக்கலாம். முக்கியமா கிழங்கு வகைகள் வந்து எடுத்துக்கிறது, வாழைக்காய் வந்து எடுத்துக்கிறது, அதே மாரி வந்து கொத்தவரங்காய் வந்து எடுத்துக்கிறது. ஸோ சில வகையான அதாவது கடலை வகைகள், கடலை பருப்பு, கொண்டை கடலை இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது. இதெல்லாம் நம்ம வயிற்றில சிரமமான ஒரு நிலைய வந்து உருவாக்குது. நெறைய வந்து நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இது வந்து வாதத்த அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. சில சமயங்கள்ல மசாலா சேர்ந்த செரிமானத்துக்கு கஷ்டமான உணவுப் பொருட்கள பசி இல்லாத நேரத்தில சாப்பிடும் பொழுதும் உடம்புல வாதத்தோட தன்மை வந்து அதிகரிக்கும். ஸோ இதனோட தொடர்ச்சியா முதல்ல வந்து வயிற்றில வந்து மந்தம் உண்டாகும். அதுக்கப்புறம் மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகி, உங்களுக்கு கழுத்து வலியோ, இடுப்பு வலியோ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா, அதனுடைய தீவிரம் வந்து அதிகரிக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாரி நபர்கள் நான் சொன்ன இந்த கிழங்கு வகைகள் இதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு, லவங்கப்பட்டை வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி மிளகு, பூண்டு, பெருங்காயம், ஜீரகம் வந்து எடுத்துக்கலாம். முடக்கத்தான் கீரை வந்து எடுத்துக்கலாம். இந்த வகையான உணவுப் பொருட்கள வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த வாதத்தோட தன்மை வந்து நல்லா குறையும். முக்கியமா புளிப்பான உணவுப் பொருட்கள வந்து தவிர்க்கிறது நல்லது. இந்த புளிப்பு அப்படிங்கிறது வாதத்த அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். ஸோ கூடவே சில வகையான மூலிகைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுல முதலாவது வந்து நொச்சி. ஸோ நொச்சி வந்து நம்ம கஷாயமாக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 நொச்சி இலைகளோட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு சேர்த்து பால் கஷாயமாக்கி வந்து நம்ம எடுத்துக்கலாம். 1 டம்ளர் பால், 3 டம்ளர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும்பொழுது வாதத்தோட தன்மை வந்து நல்லா குறையும். வலிகளோட அளவும் வந்து நல்லா வந்து நமக்கு குறையும். ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம அமுக்குரா கிழங்க வந்து நம்ம பொடி பண்ணி பால் கலந்து வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய வலிகள வந்து குறைச்சுக்கலாம். இன்னொன்னு வாதம் வந்து அதிகரிச்சு, அதனால வந்து நமக்கு மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்திருக்கு. மூட்டுகள்ல வந்து சத்தம் வந்து கேட்குது. இந்த மாரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பசு நெய் காலையில வெறும் வயித்துல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா உருக்கின நெய்ய வந்து வெதுவெதுப்பான வெந்நீரோட கலந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும்போது மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனையும் வந்து குறையும். உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதமும் வந்து குறையும். நம்ம உடம்புல வாதம், பித்த, கஃபம் 3ம் சமநிலையில இருந்ததுனா தான் நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இத தான் வந்து திருவள்ளுவர் "மிகினும் குறையினும் நோய் செய்யும் நுளர் வழிமுதலாய் எண்ணிய 3" அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம உடல் வந்து இந்த அண்டங்கள் வந்து அதாவது நம்மளுடைய உலகம் வந்து எப்படி வந்து பஞ்சபூதத்தினால வந்து ஆக்கப்பட்டிருக்கோ, அதே போல தான் நம்மளுடைய உடல் வந்து பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டு, அதிலிருந்து நமக்கு வாத, பித்த, கஃபம் என்ற உயிர் தாதுக்களா வந்து பரிணமிச்சிருக்கு. ஸோ இதுல வாதம் அப்படிங்கிறது நமக்கு காற்றின் மூலமாக பெறப்படக்கூடிய ஆற்றல். ஸோ இத வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கும்போது, நம்ம உடல்ல உண்டாகக்கூடிய வலிகள வந்து ரொம்ப அழகா வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வாதம் வந்து அதிகமா இருக்கோ, அவங்களுக்கு வந்து உடல்ல குடைச்சல் மாதிரியான வந்து வலிகள் வந்து இருக்கும். ஸோ கூடவே வந்து மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள், எண்ணங்கள் வந்து அலைபாயக்கூடிய திறன். இதுதான் வந்து வாதம் அதிகரிச்சதோட ஒரு அறிகுறிகள். ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி கடுக்காய் பொடிய வந்து நீங்க வெதுவெதுப்பான வெந்நீரோட கலந்து ஒரு 10 சொட்டு உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் சேர்த்து சாப்பிடுறது நல்லது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வாதத்தோட தன்மை வந்து நல்லா குறைக்கும். அதே மாரி நான் சொன்ன இந்த கிழங்கு வகைகள் இதெல்லாம் வந்து நீங்க தவிர்த்துட்டு, நல்ல மிளகு, பூண்டு, பெருங்காயம் இந்த வகையான உணவுப் பொருட்கள்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாதத்த வந்து ஆரோக்கியமா வந்து வச்சுக்கலாம். கூடவே நொச்சி, அமுக்குரா, வில்வம், அதே மாரி ஆமணக்கு இதெல்லாம் சேர்ந்த வானாஸ் கேப்சூல்ஸும் வந்து எடுத்துக்கலாம். இந்த வானாஸ் கேப்சூல்ஸ உணவுக்கு முன்னாடி 2, 2 கேப்சூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கும்போது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ கூடவே எளிமையான ஒரு நடைப்பயிற்சி இதெல்லாம் நம்ம வந்து மேற்கொள்ளும் பொழுது, வாதத்தோட அளவ வந்து நம்ம சரி செஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம, வலிகள் இல்லாத ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு சிகிச்சைகள்: முதுகு தண்டில் ஏற்படும் சவ்வு விலகல், அழுத்தம், மூட்டுகளில் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகள், முதுகு தண்டுவட வலிகள், இரத்த நாளங்களில் ஏற்படும் வெரிகோஸ் வெயின், சைனஸ், ஆஸ்துமா, சொரியாசிஸ்,
தோல் நோய்கள், தைராய்டு, மாதவிலக்கில் ஏற்படும் கோளாறுகள், கருப்பை கட்டி, சிறுநீரகக்கல், சிறுநீரக செயலிழப்பு, மூலம், பௌத்திரம் மற்றும் ஆட்டிசம் போன்ற அனைத்திற்கும் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே பஞ்சகர்மா சிகிச்சை மூலம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் 4ஆம் வாரம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 20ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 21ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 22ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை நாகர்கோயிலிலும், 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை திருநெல்வேலியிலும், 23ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444609490 4900 9500 946634 9500 946635. ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்களிடம் தொலைபேசியில் மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகளை தபாலில் பெறலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9500946638. தமிழகத்தின் தலை சிறந்த ஆயுர்வேதா குழுமம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையில் பட்டப்படிப்பு முடித்த அனுபவமிக்க மருத்துவர்களை சந்தித்து முறையான மருத்துவ ஆலோசனை பெற்று நலம் பெற கோடம்பாக்கம் டாக்டர் கே. கௌதமன், டாக்டர் ரேவதி, மணப்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா, அம்பத்தூர் டாக்டர் சௌமியா, திருவள்ளூர் டாக்டர் ஹேமலா, வேலூர் டாக்டர் அனிஷ், ஓசூர் டாக்டர் சந்தியா, சேலம் டாக்டர் சரஸ்வதி, திருப்பூர் டாக்டர் மலர்விழி, திருவண்ணாமலை டாக்டர் சுஸ்மிதா சந்திரன், விழுப்புரம் டாக்டர் திவ்யா, கோயம்புத்தூர் டாக்டர் மாலதி, திருச்சி டாக்டர் ஷர்மிளா, சிதம்பரம் டாக்டர் சூர்யா, கும்பகோணம் டாக்டர் மங்கையர்கரசி, தஞ்சாவூர் டாக்டர் மரியா கிறிஸ்டினா, மதுரை டாக்டர் அபீனா மொபிஷா, நாகர்கோவில் டாக்டர் ஜெபஷின், பெங்களூர் டாக்டர் அம்ருதா, அல்சூர் டாக்டர் ஸ்ருதி, மும்பை டாக்டர் சித்தனார்த் காதம், வைஷாக் டாக்டர் திரிநாத ராவ், ஹைதராபாத் டாக்டர் நவனீத் அவர்களையும் சந்தித்து ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்துடன் வாழுங்கள்.